நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார், பண வரவுக்கு ஆணுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு, பெண்ணுக்கு ஒரு வழிமுறை இருக்குன்னு. அது கேட்கும்போது கொஞ்சம் புதுசா இருக்கு சார். பண வரவுனா ஜென்ரலான ஒரு விஷயம். அல்ல. ஆ. பெண்களை எல்லாத்துக்குமே என்ன சொன்னாங்கன்னா, லட்சுமிக்கு இணையானவள் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு லட்சுமி, அப்பா சொல்லுவார். என் மனைவி லட்சுமி, என் குழந்தை லட்சுமி. பொம்பளை பிள்ளை பிறந்தா அது அப்பாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இன்னைக்கும் பார்க்கலாம். அம்மாட்ட ஃபைட் பண்ணும் கிடந்து. அது அப்போ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி. என் பொண்ணு லட்சுமி கிடந்து. அதைத்தான் நான் சொன்னேன், ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படின்னு சொன்னது. இந்த பெண்ணாகப்பட்டவள் சேமிப்புத்தன்மை கொடுப்பேன். இன்னைக்கு உலகத்தில் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சேமிப்புத்தன்மை இல்லாதனால தான். ஒரு பெண்ணிடம் இருந்துச்சுன்னா அவள் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கிறான்னா அதில் கூட ஒழிச்சு வைப்பா. அந்த ஹேண்ட்பேக்கை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஐயோ அவள் பெரிய ராட்சசி, தகரால கூட்டிடுவா. அப்படி திருடன் கூட எடுத்துகிட்டு பேக்கை திறந்து உள்ளெல்லாம் பார்க்க மாட்டான், டபக்கு தூக்கி போட்டுறான். ஆனால் அதுக்குள்ளே பணம் இருக்கும். அப்படின்னா அவள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் சேமிக்கக்கூடிய வல்லமை. அப்போ பெண்ணுக்கு நான் சொன்ன இந்த ஆலயங்கள்லாம் போக தன்னுடைய குல தெய்வத்தையும் தன்னுடைய இஷ்டத்தை, அண்ணாமலையாரே எனக்கு பணம் வேணும் அப்படின்னா அவள் உழைக்க ஆரம்பிச்சிருவா. சீர் கொண்டு உழைக்க ஆரம்பிச்சிருவா. உழைச்ச பகுதியை சேமிக்க ஆரம்பிச்சிருவா. எத்தனை பெண்கள் இந்த நிகழ்வை பார்த்துட்டு வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அஞ்சரை பெட்டி இல்லாமல் எத்தனை அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்க சொல்ல முடியுமா? இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்கள் பார்ப்போம். கடந்து ஆண்களை கேட்குறேன், நான் உள்பட எத்தனை ஆண்கள் பணம் வச்சுருக்கோம்? நான் குடும்பத்துக்கு அதெல்லாம் பேச்சு கிடையாது, சேமிப்பு இல்லை. அதைத்தான் பிரித்து சொன்னேன். பெண்களுக்கு பணம் வேண்டுமா, ஆண்களுக்கு பணம் வேண்டுமா அப்படின்னு கேட்டது. ஸோ ஆண்களாகவர் இந்த நிகழ்வு வழியாக பணத்தை சேமிங்கள். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தன்மானத்தை உணர்த்தும். பெண்களாக கேட்டவுடனே பணம் வந்துடும். இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தும். அது இதற்கு ஒரு தெய்வம் சொல்லவா? காஞ்சி காமாட்சி அப்படின்னு பேர். சார் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இந்த காமாட்சி கையில் கரும்பு வச்சுருப்பானாம். அந்த கரும்புக்கும் இதிகாசங்களில் 1000 விளக்கம் இருந்தாலும் இந்த கரும்பு மேலே கருப்பு நிறமாக அல்லது டார்க் ப்ளூவாக இருந்தால் அது சனீஸ்வரனை குறிக்கும். என் வீட்டுக்காரன் பெரிய சனி சொல்கிறாரா இல்லையா பொண்டாட்டி? ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சக்கை சமாதானத்தை கொடுக்கும். என்ன வந்தாலும் இதனோட தான் வாழ்க்கை நடத்தணும், விதி அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதானம். அந்த சக்கையில் இனிப்பு இருக்கும், சுக்கிரனை குறிக்கும். மேலே பச்சை கலரில் இருக்கக்கூடிய தோகை எப்போவுமே கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தால் ஒரு பசுமையான வாழ்க்கை இருக்குன்னு குறிக்கும். ஆதலால் என் அன்னை காமாட்சி எப்பொழுதும் கரும்பை வைத்து கொண்டு இருக்கிறார். சார் இந்த கரும்பை சக்கையாக புழிஞ்சு போட்டுட்டேன் சார், ஒன்றுமே இல்லை, மேக்கப்பாக போட்டு ஓஞ்சிட்டேன் சார் சொல்கிறத கேட்குறோம். கிடையாது. கரும்பு சக்கையாக பிழிந்து எடுத்த பிறகும் அதில் ஈ உட்காருது. அப்போ அதில் ஏதோ ஒரு இனிப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ எந்த வகையிலையோ உனக்கு உழைப்பு இருக்கும், பணம் சேர்க்கறதுக்கும் பணம் இருக்கும், வலி இருக்குன்னு சொல்லாமல் சொல்லுமாம் கரும்பு.